போற மிசைல் அலாட்ன்னு நோன்பு 1 மாசம் பயந்து பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாச்சு. இதுக்கு எப்படியோ 2 நாள் வெளியில போயிட்டோம். அத நீங்க இதுக்கு முன்னாடி விளாக்ல பார்த்திருப்பீங்க. இந்த விளாக் அது மாதிரியெல்லாம் இல்லாம சரியான ஒரு விருந்து சாப்பாடு செஞ்சு மத்தியானம் பார்க்ல கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் பஜ்ஜியும் டீன்னு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட்டும் அங்கேயே டின்னரை முடிச்சிட்டு திரும்பி வந்தோம். இதுக்குள்ளாடி நடந்த ஃபன் மொமெண்ட்ஸ் அப்புறமா மறக்க முடியாத ஞாபகங்கள் தான் இந்த விளாக்ல நீங்க பார்க்க போறீங்க. இப்ப விளாகுக்குள்ள போலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஹெல்த்தியாவும் சேஃபாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க முதல்ல இன்ட்ரோ பார்த்திருப்பீங்க. ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சா மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க ஒரு சண்டே தான் பார்க் போறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான வேலையை நம்ம சாட்டர்டே நைட்டே ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு மறுநாள் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நான் சாட்டர்டே நைட்டே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கான பிளான் மத்தியானத்துக்கு கீ ரைஸ், அப்புறம் எங்க ஊரு புளிக்கறி, மட்டன் கறி, பருப்பு பாயசம், தயிர் பச்சடி, கிண்ணத்தப்பம் இவ்வளத்தையும் நான் பண்ணி கொண்டு போனோம். என் ஃப்ரெண்டு, அதாவது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப், அவ பீஃப் ரோஸ்டும் சிக்கன் ஃப்ரையும் கொண்டு வரதா சொல்லியிருந்தா. ஈவினிங்குக்கான டீ பிளான் எல்லாம் நான் சர்ப்ரைஸா போட்டு வச்சிருந்தேன். மத்தியானத்துக்காக நம்ம பண்ற மட்டன் குழம்பு, பீஃப் ரோஸ்ட் இது எல்லாமே எப்படியும் மிஞ்சும். அதை வச்சுட்டு நம்ம புரோட்டா சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. சண்டே காலையில 11 மணிக்கு கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வெரைட்டி நிறைய இருக்கிறதால சனிக்கிழமை நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த நேரம் பார்த்து இஞ்சி பூண்டு இல்லை. கிச்சன்ல நின்று வேலை செஞ்சா நம்ம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகி நாளைக்கு போய் நிக்க முடியாது. ஸோ தரையில ஒரு சுப்ராய விரிச்சு கூட அகதியாவே அலசானையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருந்தேன். நான் பூண்டோட தண்டை கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க அதை உரிச்சு தந்தாங்க. வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணி நடுவில் உள்ள தண்டை மட்டும் எடுத்துட்டு கொடுத்தேன். அவங்க அதையும் உரிச்சு தந்துட்டாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சியோட தோலை நீக்கிட்டு கிண்ணத்தப்ப பாயசத்துக்கெல்லாம் தேங்காவையும் கட் பண்ணி வச்சுட்டேன்னா கட் பண்ற வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிரும். நைட்டே பாயசம் பண்ணி கிண்ணத்தப்பா புளிக்கறியும் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில மீதியை பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதியா கட் பண்ணி வச்சிருக்கிறதால காலையில குழம்பு வைக்க உரிச்சிட்டு நிக்க வேண்டாம். ஆனா கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. முதல்ல பிஸ்மில்லா சொல்லி பாயசம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கர் அடுப்புல வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வறுத்து கூட தண்ணியும் சேர்த்து 2 விசிலுக்கு வச்சாச்சு. அடுத்ததா கிண்ணத்தப்பத்துக்கு தண்ணியை சூடு பண்ணி 1/2 கிலோ பச்சரிசியை ஊற விட்டாச்சு. இனி 3 அடுப்புமே பாயசத்துக்கு வேணும். ஸோ ஒரு பேன்ல தண்ணி வச்சு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இனி ஒரு பேன்ல 1 கப் தண்ணியை வச்சு அதுல 3/4 கிலோ அளவுக்கு கருப்பட்டி சேர்த்து கொதிக்க விட்டுக்கிறேன். இனி பாயசத்துக்கு 1 தேங்காய் அளவுக்கு எடுத்து பால் எடுக்கணும். தேங்காவை அரைச்சிட்டு முதல் பாலை எடுத்து தனியா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறமா 2வது 3வது பாலை எடுத்து தனியா வச்சுக்கிறேன். இப்ப அடுப்புல வச்சிருந்தா 3மே வெந்து கரெக்டா வந்துட்டு இனி தனித்தனியா இருக்கிற இவங்களை எல்லாம் கூட்டு குடும்பம் ஆக்க வேண்டியதுதான். கருப்பட்டியில குப்பை கிடக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூட இந்த வேக வச்ச பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, எடுத்து வச்ச 2வது பால் எல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்ல 200 கிராம் அளவுக்கு பாகிஸ்தானி சேமியா பொடிச்சு சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப மெலிசா இருக்கிறதால சீக்கிரம் வந்துடும். இது கூட 10 ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது நாளைக்கு யூஸ் பண்றதால எப்படியும் காலையில கெட்டியாக இருக்கும். அந்த டைம்ல நம்ம பாலை ஊத்துனோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினது இல்ல. ஆனா இந்த வாட்டி இப்படி பண்ணுனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனாலதான் இப்ப வாட்டியே ட்ரை பண்ணிருக்கேன். இனி கிண்ணத்தப்பத்துக்கு 1 தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல தேங்காயில உள்ள கருப்பை நீக்கிட்டு மிக்சி ஜார்ல அரைச்சு ஃபில்டர் பண்ணி பாலை எடுத்து தனியா வச்சுக்கலாம். அது மாதிரி 2வது பாலை தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிறேன். சுடுதண்ணியில ஊற வச்ச பச்சரிசியை வாஷ் பண்ணி எடுத்து அது கூட 6 ஏலக்காய் அப்புறம் தேங்காய் பாலும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃபைனா அரைக்கணும். எந்த அளவுக்குன்னா இந்த ஃபில்டர்ல ஊத்தும் போது ஏலக்காய் தவிர மீதி எதுவும் ஃபில்டர்ல வரக்கூடாது. இந்த விளாக்ல வர எல்லா ரெசிபிஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைன்னா பாத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருந்ததால 2 வாட்டியா போட்டு அரைச்சுக்கிட்டேன். அதுல லாஸ்டா போட்டு அரைச்ச அரிசி கூட 2 முட்டை சேர்த்து அரைச்சு ஃபில்டர் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கணும். நான் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது மைல்டான ஒரு இனிப்பா தான் இருக்கும். ஸ்வீட் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு 3 கப் அளவுக்கு தேவைப்படும். இனி இனிப்பை என்ஹான்ஸ் பண்றதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா 2வது தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கரண்டியை எடுக்கும் போது கரண்டியும் தெரியக்கூடாது, மாவும் தெரியக்கூடாது. 2மே பிளர்ரா இருக்கணும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா 250 கிராம் அளவுக்கு 1 கப்ல நீங்க பண்றீங்கன்னா சுகர், முட்டை, அப்புறம் அரிசி எல்லாம் சேர்த்து 1 லிட்டர் அளவுக்கு மாவு இருக்கணும்.
இனி இந்த பிளேட்ல தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் ஊத்தி அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஒரு பாத்திரத்துல தண்ணி பாயில் பண்ண வச்சு ஒரு வட்டை இடையில வச்சுட்டு மேல இந்த பிளேட்டை வச்சுக்கலாம். ஒரு கரண்டியை இடையில கொடுத்துட்டு இந்த பிளேட்ல பாதி அளவுக்கு மாவை இதுல ஊத்திக்கலாம். இது அப்படியே மூடி 30 நிமிஷம் அளவுக்கு வேக விடணும். நம்ம வேக வச்ச மாவு தண்ணியே இல்லாம வெந்ததுக்கு அப்புறமா லைட்டா ஜீரகத்தை தூவிட்டு அப்படியே இறக்கிட்டேன். இவ்வளவு பண்ணி முடியும் போது மணி 12 ஆயிடுச்சு. அப்பதான் நம்ம தலை வீடு வந்து சேர்ந்தாங்க. இவ்வளவு வேலை இருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களான்னு கேட்க மேஜிக் மாதிரி புளிக்கறிக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷத்துல கட் பண்ணி கிடைச்சது. சும்மாவா சொன்னாங்க வாய் உள்ள பிள்ளைதான் பொழைக்கும்னு. அப்படி எல்லா வெஜிடபிள்ஸும் கூட கொஞ்சம் தண்ணி, இஞ்சி பூடு எல்லாத்தையும் சேர்த்து வேக விட்டுட்டு சாம்பார் பொடி சேர்த்து கலந்து விட்டுட்டு லாஸ்டா நார்த்தே ஊறால 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததா கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் தாளிச்சு சேர்க்கும் போது உப்பு புளியெல்லாம் நச்சுன்னு இருந்துச்சு. இது செய்யும் போது எல்லாம் அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா மறுநாள் எல்லாமே கரெக்ட் ஆயிரும். அதுக்காக தான் எங்க ஊர்ல கல்யாண வீட்டுல இது ஒரு நாள் முன்னாடியே பண்ணிடுவாங்க. இனி குழம்பு வைக்க மட்டனை மட்டும் கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கணும். உப்பு, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். நாளைக்கு பஜ்ஜி செய்யறதுக்காக கடலை மாவுல மிளகாய்த்தூள், உப்பு, காயம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லாஸ்டா அரிசி மாவு கலந்து பாக்ஸ்ல வச்சுட்டேன். ஆனா ஒன்ன மறந்துட்டேன், அது என்னன்னு அங்க போய் சொல்றேன். இந்த பஜ்ஜி மாவை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அப்படியே தூங்க போயாச்சு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கிச்சன் வந்தாச்சு. முதல்ல பாயசத்தை பார்த்தா ஆறி கெட்டியாகி இருந்துச்சு. சோ முதல் தேங்காய் பாலை சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்துட்டு இனிப்பை என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இனி ஒரு பேன்ல நெய் விட்டு தேங்காய், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டேன். அப்படி ஒரு வழியா பாயசத்தோட கதையை முடிச்சாச்சு. அடுத்து 2 அடுப்புலையும் 2 வேலையை முடிக்கலான்னு ஒரு அடுப்புல நெய்ச்சோறும் ஒரு அடுப்புல குழம்பு வைக்க தொடங்கினேன். நைட் அகதியாவும் அவசானம் சேர்ந்து உரிச்சு தந்த வெங்காயத்தை ஹஸ்பண்ட் 2 நிமிஷத்துல கட் பண்ணி தந்துட்டாங்க. எனக்கு கொடுத்தது நான் வந்து சரி டான்ஸ்ல ஆடினேன். சோ நமக்கு வேலை கொஞ்சம் கூட ஈஸியாச்சு. அதனால 2 அடுப்புலையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டாச்சு. நெய்ச்சோறுக்கு வதக்கும் போது நான் முதல்லயே தக்காளி சேர்க்க மாட்டேன். அந்த மாதிரி சேர்க்கும் போது நெய்ச்சோறுக்கு அந்த ஒயிட் கலர் வராது. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்தோம்னா கலர் மாறாம ஒயிட்டா இருக்கும். இதை அந்த சைடுக்கு மாத்திட்டு குழம்புக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தாச்சு. இனி தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து நைட்டு இஞ்சி பூண்டு போட்டு ஊற வச்ச மட்டனை இதுல சேர்த்து வேக விட்டுக்கலாம். இங்க ஒரு சைடுல நெய்ச்சோத்துக்கு தண்ணி கொதிக்க தொடங்கியாச்சு. கழுகி வச்ச சீரக சம்பா அரிசியை இதுல சேர்த்து வேக விட்டுக்கலாம். 1.5 கிலோ அரிசிங்கிறதால நான் 1க்கு 1.5 கப்பு தண்ணி தான் சேர்த்திருக்கேன். நம்ம கொஞ்சமா பண்றோம்னா 1க்கு 1.25 சேர்த்துக்கலாம். குழம்புக்கு ரொம்ப எல்லாம் சேர்க்க மறந்துட்டேன். சோ லேட்டா தான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா மசாலாவை தனியா சேர்க்காம மிக்சியில அரைச்சு சேர்த்துக்கிட்டேன். இந்த டைமுக்கு சோறு கரெக்டா வெந்து வந்துட்டு அப்படியே மேலாப்புல கொஞ்சம் நெய்யை ஊத்தி விட்டுட்டு நெய்ல வெங்காயம், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டு அப்படியே சூடா இருக்குங்கிறதுக்காக ஃபாயில் பேப்பர் போட்டு மூடியாச்சு. இங்க மட்டன் குழம்பு வேகிறதுக்கு எப்படியும் டைம் எடுக்கும். அந்த டைமுக்கு பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சோம்னா நமக்கு வேலை 2வது இருக்காது. சோ அந்த வேலையை முடிச்சுட்டு இங்க ஒரு பக்கம் குழம்பும் வந்தாச்சு. சோ மல்லி இலையும் தூவி இறக்கிட்டேன். இனி தயிர் சலாடுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப தயிரை கலந்தோம்னா தண்ணி விட்டுரும். அதனால அந்த டைம்ல நம்ம கலந்துக்கணும். இனி அங்க போனதுக்கு அப்புறம் சர்வ் பண்றதுக்காக கரண்டி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த விஷயத்துலயும் நான் ஒரு கோட்டை விட்டுட்டேன். இந்த கிண்ணத்தை பார்த்தா ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா ஒட்டி பிடிக்கும். அதனால ஃபாயில் போட்டு அது மேல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி ஆயாச்சு. இனி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சாதான் எதுவும் மிஸ் ஆகாது. சோ மேட்டு, ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் முடிஞ்சுன்னு இருக்கும்போது கரெக்டா ஹஸ்பண்டுக்கு ஒரு கால். அர்ஜென்டா ஒரு வேலை வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்துச்சு. திரும்ப ஒரு காலை பண்ணி இவங்க கிட்ட கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, லேட் ஆகாது, நம்ம போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அப்ப வீடையும் கிளீன் பண்ணிட்டு அப்படியே அகதியாவுக்கும் அழகா ஒரு முடியை கட்டி கொடுத்துட்டேன். அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து கிளம்புறதுக்கு மணி 1 ஆச்சு. 11 மணிக்கு கிளம்பணும்னு சொன்னவங்க எங்க போலான்னு அப்புறம் தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. குதிரா போலாமா, கொர்ஃபகான் போலாமான்னு. தெரியாத இடத்துக்கு போனா டிராவல் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. சோ மம்சார் பார்க்கு போனோம்னா முடிஞ்சா குளிக்கவும் செய்யலான்னு லாஸ்டா மம்சார் பார்க்குக்கு வந்து சேர்ந்தோம். பார்க் வந்ததும் இடம் தேடி கண்டுபிடிச்சு மேட்டை விரிச்சா ஒரே மண்ணு காத்து.
இதுல தரையில உட்கார்ந்தோன்னா சரியாகாதுன்னு பார்க் சேர்ல எல்லாத்தையுமே வச்சுட்டு தயிர் பச்சடிக்கு உப்பை ஸ்ப்ரிங்கிள் பண்ணா மொத்தமா கொட்டிடுச்சு. ஐயோ போச்சே. அப்புறமா அதுக்கு மேலாப்புல இருந்த உப்பை மட்டும் எடுத்து வீசிட்டு தயிரை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீஹீட் பண்ணிட்டு டிஸ்பிளேக்கு கொண்டு போய் வச்சாச்சு. இந்த சோறு போடும்போதுதான் பிள்ளைங்க கூட ஒரு போரே நடக்கும். எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு இவங்க பஞ்சாயத்து தீக்கிறதே நமக்கு வேலையா இருக்கும். ஆனா இன்னைக்கு மட்டும் எது வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டா போதும் அந்த மாதிரி இருந்துச்சு. கீழே பாய் விரிச்சு எல்லாருமா உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா மண்ணு காத்து வீசுறதால நாங்க எல்லாருமா சேர்ந்து கீழே உட்கார முடியாது. எல்லாரும் கிடைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டோம். என்னைக்குதான் வீட்டுல செஞ்சு வீட்லயே சாப்பிடுறோம். ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்து சாப்பிடும்போது என்னவோ அதுக்கப்புறம் உள்ள வேலையே இல்லாத மாதிரி இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாயாசத்தையும் ஊத்தி கொடுத்தாச்சு. நாங்க வந்த டைம்ல ஒரே வெயிலா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அப்படியே மாறி நிழலும் வேப்பங்காத்துமா நல்லா இருந்துச்சு. ஒரு நாளைக்கு முன்னாடியே அஹ்னாஃப் அந்தாக்ஷரி விளையாடுறதுக்காக படம் பாட்டு டைலாக் எல்லாம் எழுதி வச்சிருந்தான். அந்த பேப்பர் துண்டுகளை ஒவ்வொருத்தர்கிட்டயா கொடுத்து அவங்க எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, யாருக்குள்ள மூவினாலும் சொல்லட்டுமா? வலிமை. அடுத்து வந்தாச்சு, அது பக்கத்துல வந்தாச்சுடா. இல்ல இல்ல இந்த டாம் சரி. அது என்னது? துப்பாக்கியா? துப்பாக்கி இல்ல இல்ல. இப்படி வந்தா சுட்டுருவேன். நயன்தாரா மங்காத்தா. ஆனா நாங்க கண்டுபிடிச்சதை விட எக்ஸ்பிரஷனை பார்த்து சிரிச்சதுதான் அதிகமா இருந்துச்சு. இந்த கேம் எங்க வீட்ல எல்லாரும் சேரும்போது ஹஸ்னா மன்ஹா ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. செம ஃபன்னா இருக்கும். சோ அதை ஞாபகம் வச்சுட்டு இவன் 30 பேப்பர் ரெடி பண்ணியிருந்தான். செம ஜாலியா போச்சு. இதை விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்பீக்கரையும் மைக்கையும் எடுத்துட்டு பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உன்னோடு காலி கண்ட உனக்கு வீட்டிலே வெளிச்சம்மாயி அப்பாடே அப்பங்கள் எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ் சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையா அல்லாஹ். அப்படியே நேரம் போனதே தெரியல. நேரம் மணி 4 ஆச்சு. டீ கேட்க தொடங்கிட்டாங்க. பால் எடுத்துட்டு வந்தா கெட்டு போகும்னு எடுத்துட்டு வரல. லாஸ்ட்ல பக்கத்துல உள்ள கடையில இருந்து லாங் லைஃப் மில்க வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே போய் ஸ்டவ் பார்த்தா ஸ்டவ் ஃபுல்லா மண்ணு. அதை கிளீன் பண்ணா அடுத்து ஆன் பண்ண டைம் எடுக்கும்னு நெய்ச்சட்டியை மட்டும் வாஷ் பண்ணி அடுப்புல ஏத்திட்டேன். ஆயில் விட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு தண்ணியை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி பார்க்கும்போதுதான் பாக்குறோம் பொங்கி வரல. இது ஏன்டா இப்படி வருதுன்னு பார்த்தா அப்பதான் ஷெரின் கேட்டா ஜோடா உப்பு போட்டீங்களான்னு. ஓ, அதை மறந்துட்டேனே. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. டேஸ்ட் பிரச்சனை இல்லைன்னா ஓகே தான்னு சொல்லி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டேன். டேஸ்ட்ல வித்தியாசம் எதுவும் இல்லை, ஆனா பொங்கி வரல, அவ்வளவுதான். அந்த நேரத்துக்கு அவ உள்ளி வடைக்கு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி தந்தா. அதை எடுத்து உள்ளி வடையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஈத் விளாக்ல ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பேன். பாத்தீங்களா, இப்ப எனக்கு ஒரு ஆளு கிடைச்சிருக்கு. அடுத்ததா டீ போட அடுப்புல பாலை வச்சுட்டு ஃபில்டர் தேடினா ஃபில்டர் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நாங்க வில்லேஜ் விஞ்ஞானியா யோசிச்சு பேப்பர் கப்ல ஷார்ட் பின்ன வச்சு கோட்டை போட்டு ஃபில்டர் பண்ணலான்னு ஊத்தி பார்த்தா டிராப்பா விழுது. அந்த நேரம் பார்த்து தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. சோ வெளியில சொல்லவும் முடியாது என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். இப்படியே நின்னுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அண்ணன் கிட்ட போய் சொல்ல அவங்க ஒவ்வொரு கப்பலையும் தெளிச்சு ஊத்தி எடுத்தாங்க. அப்படி டீ வேலையும் இனிதே நிறைவடைந்தது. நான் இந்த இடத்த அப்படியே என் கிச்சன் மாதிரியே மாத்திட்டேன். அடுப்பு பக்கத்திலேயே டீ தூள் சுகர் எண்ணெய் எல்லாம் வச்சிருந்தேன். ப்ரீஹீட் பண்ண குக்கிங் பண்ண எல்லாம் இந்த இடம் ரொம்ப வசதியா இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி வர சரியான மழை ஆனதால பீச் கொலாப்ஸ் ஆகி இருக்கு. ஸோ பீச் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இருந்துச்சுன்னா இதை விட சூப்பரா இருந்திருக்கும். பட் நம்ம லேட்டா வந்ததால இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. நைட் இருந்த குழம்பையெல்லாம் சூடு பண்ணி எடுத்துட்டோம். அண்ணன் புரோட்டா சுட்டு எல்லாருக்கும் சுட சுட தட்டுக்கடை மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க. மத்தியானம் சாயங்காலம்னு சாப்பாடு ஹெவியா ஆனதால நைட்டு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சோ சுலைமானி குடிச்சாதான் நமக்கு டைஜஸ்ட் ஆகும். சோ இஞ்சி தட்டி சுலைமானியும் போட்டுட்டு அப்படியே சாப்பாடு சாப்பிட்டாச்சு. உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு நாள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்க வீக்கெண்ட் ஆனா வெளியில சுத்துறதா தான் உங்களுக்கு எல்லாம் தோணும். ஆனா எல்லா வீக்கெண்டும் எங்களுக்கு இப்படி இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் 4 சுவத்துக்குள்ள கல்யாண வீடு, மரிச்ச வீடு, பர்த்டே வீடு, பொண்ணுப்பாப்பு வீடுன்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே போன் கால் வழியாவே கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணாதான் லைஃபை எங்களுக்கு பாசிட்டிவா கொண்டு போக முடியும். அப்புறம் கொஞ்சம் விளையாடிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பிள்ளைங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் எவ்வளவு நேரம் நின்னாலும் நைட் அவங்கவுங்க கூட்டுல அடைஞ்சாகணும் இல்லையா? சோ நாங்களும் சலாம் சொல்லி கிளம்பிட்டோம். இப்படிதான் இந்த நாள் ஃபுல்லா போச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. என்னோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சூப்பரான ஃபீல் குட்டான vlogல நெக்ஸ்ட் சாட்டர்டே 2 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். பபாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.